ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனஜா ஆறுமுகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நெத்திலி கருவாடு வச்சு ஒரு கருவாட்டு குழம்பு, சூப்பராக காரம் சாரமான ஒரு குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இருக்கிற இந்த சீசனுக்கு இந்த மாதிரி காரசாரமான ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம நெத்திலி கருவாடு, சுண்டல், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம நெத்திலி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை தலையெல்லாம் பிச்சுட்டு இதை சுடுதண்ணியில் வந்து நம்ம ஊற போட்டு உள்ளே இருக்க டஸ்ட்டு இதெல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சுடுதண்ணியில் போட்டுட்டோம். சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழுக்கு எல்லாமே நல்லா ஊறி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம விரலில் வச்சு நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற அந்த கருப்பு வந்து குடலை அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம திரும்ப 2 தடவை வாஷ் பண்ணிடலாம் நல்லா. இந்த மழைக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நெத்திலியை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். இன்னும் ஒரு தடவை வாஷ் பண்ணணும். அதுக்கு இடையில் புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம நல்லா புளியை கழுவிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வாணல் வச்சுட்டு ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே கழுவி நம்ம வச்சுருக்கிற கருவாடை அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். ஏன் எண்ணெயில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டே பொரிக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து குழம்புடைய ஃப்ளேவர் வந்து இந்த கருவாடுடைய ஃப்ளேவர் வந்து குழம்புல நல்லா இறங்கியிருக்கும். அப்போ இன்னும் நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஆயிலில் வந்து பொரித்து எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ வந்து இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ கருவாடு வறுத்து எண்ணெயிலேயே நம்ம வெந்தயத்தை பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து முழுசாக உரித்து வச்சுருக்குறோம். அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் 3 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த வெங்காயத்தில் வந்து இந்த கருவாடோடைய ஃப்ளேவர் எல்லாமே போயிருக்கும். எப்போவுமே புளிக்குழம்புக்கு வந்து முழுசாக வெங்காயம் போட்டு வைக்கிறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டுட்டு 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த தக்காளியை வந்து இதில் போட்டு நல்லா குக் பண்ணிடலாம், வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் தான் வந்து இது தக்காளி வதங்குறதுக்காண்டி தான் அந்த கல் உப்பு போட்டிருக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி நல்லா வதங்குதோ அப்போ வந்து குழம்பு வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டு லேசாக ஒரு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதுவும் கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் இல்லாமல் வச்சா நல்லா இருக்காது. இந்த இடத்துல வந்து நான் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஒரு இம்பார்ட்டண்ட் கால் வந்ததுனால மேற்கொண்டு குழம்புக்கு வந்து நம்ம என்ன போட்டோன்றதை எடுக்க முடியல. இதில் என்ன நம்ம சேர்த்துருக்கோன்னா 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து கொண்டக்கடலை நைட்டே 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை வந்து குழம்புல அப்படியே நம்ம போட்டுடலாம். போட்டு குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். நாங்கள் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலை இந்த குழம்புக்கு. இதோட அப்படியே இந்த இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து கருவாட்டை போட்டுற வேண்டியது தான். சுண்டல் போட்டு நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கருவாடை அதில் போட்டு கிளறி விட்டு இதையும் வந்து நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்போ இந்த சூட்டில் வந்து இந்த கருவாடு வெந்தால் தான்
இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இப்போ கருவாடு வந்து குழம்புல நல்லா வெந்து இப்போ குழம்பும் வந்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பை இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் சுட சுட சாதம் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த மழைக்கு வந்து இது மாதிரி வந்து நம்ம சுட சுட போட்டு சாப்பிடும்போது இந்த சாப்பாடோடைய டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. நல்ல சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்குங்க. கையில் பிசையவே முடியல. மழைக்கு இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுத்து என் சேனலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.